எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு. நம்ம வீடியோவும் நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரில. அதை நிறையா பேர் விரும்பி பார்க்குறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேங்க. நம்ம 4 கோழியிலேருந்து ஆரம்பித்த பண்ணேன், 10 கோழியிலேருந்து ஆரம்பித்த பண்ணேன் அப்படின்லாம் நான் அதிசயமாக வீடியோ, அதாவது எனக்கு யார் கோழி வீடியோ போட்டாலும் ரொம்ப பிடிக்குங்க. நான் பார்க்காத கோழி வீடியோஸே கிடையாதுன்னே சொல்லலாங்க. அதாவது நான் யூடியூப் சேனலுக்கு முன்னாடி சரி, இப்போவும் சரி, எனக்கு கோழி வீடியோ யார் போட்டாலும் சரி, அது ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேங்க. ஏன்னா எல்லோரும் அனுபவத்தையும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது மற்ற விஷயத்தில் எப்படியே தெரியாது. கோழி வளர்ப்பில் நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயங்க. இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறது, நம்மளை அறியாமையே தோணும் இல்லையா, நம்மளும் இதே மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பார்த்து வளர்க்கலாம் அப்படிங்கும்போது நான் சில வீடியோக்களை பார்க்கும்போது நினைப்பேன், 10 கோழியில் ஆரம்பித்த பண்ணேன், 20 கோழி. அப்போல்லாம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பாக இருக்கும். யாராவது 10 கோழியில் ஆரம்பித்து 20 கோழியில் ஆரம்பிச்சின்னு சொல்கிறாங்களே, இது நம்புகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பேங்க. ஆனால் நான் நிறைய முதலீடு போட்டு ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழிலில் உள்ளே வந்தேங்க. கோழிக்குமே ஒரு 30,000 ரூபா வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேங்க. பண்ணியுமே ஃபுல்லாக எனக்கு நட்டங்க. ஒரு வருஷத்தில் ஃபுல்லாக இழப்பீடு அதுக்கப்புறம் 4 கோழியிலேருந்து வந்தவங்க தாங்க நாங்கள். சரிங்களா, இவ்வளோ கோழி, இவ்வளோ மந்த்லி இவ்வளோ சேல்ஸுன்னு போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ 4 கோழியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் திருப்பி அவங்கள ரிட்டனில் யோசித்து பார்க்குறேன். 10 கோழியிலேருந்து 20 கோழியிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி யூடியூப்பில் நல்லா போடுறாங்களே, அதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு நினைப்பேன். ஆனால் சத்தியமாக நான் 4 கோழி சேவல் ஒன்று இருந்திருக்கும். மொத்தம் 5 அல்லது நான் 4 உருப்படிக்குள்ளே தாங்க, 4-5 உருப்படிக்குள்ளே தாங்க இருந்துச்சு. இதிலேருந்து வந்தது தானே என்னோட இப்போ ஒரு சிறிய அளவு கோழி பண்ணங்க. சரிங்க, ஆனால் செட்டுலாம் நான் முதலே போட்டிருந்தனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆனால் கோழி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் மனசில் எதை நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வர்றதுக்குள்ளே ஐயோ அம்மான்னு ஆயிடுச்சு. ஓகேங்க, இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னா 1 லட்ச ரூபா, அதாவது என்ன சொல்கிறது, 1 லட்ச ரூபா முதலீடு போட்டால் நம்ம என்ன முறையில் இருப்போமோ அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு கோழி வாங்கி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அந்த லெவலுக்கு வந்தாச்சுங்க. என்ன எப்படி காரணம்னா, ஒரு 70-80 கோழி நடுத்தர கோழிங்கள் இருக்குங்க, ஒரு 100 கோழி குஞ்சு இருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் 100 முட்டை இங்குபேட்டரில் இருக்குது. சரிங்க, இங்குபேட்டர்னு சொல்கிறீங்களா, கோழியில் 4 கோழியில் அடை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 5 கோழி 6 கோழின்னு ஆகும்போது எடை பற்றாக்குறை வந்துடும். வீட்டுக்குள்ளேயே அதுக்கு மேலே அடை வச்சோம்னா பாம்பு தொல்லை ஏதாவது வந்துருக்குமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிடும் தன்னை மீறியே. அதனால் கோழி செட்டுக்குள்ளே அடை வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நான் பார்த்து பிரிக்கலை. தப்பு நிறையா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக சொல்லிடணும்ல. இன்னும் பார்த்து பிரிக்கலை. ஒரே செட்டு, அதாவது எப்படின்னா ஃபுல்லாக கோழி அடையிறதுக்கு மட்டும் எல்லாமே சின்ன குஞ்சு பெரிய கோழி எல்லாமே ஒரே செட்டுக்குள்ளே தான் அங்கே அடையுது. இதான் உண்மை நிலவரம். அது போக 2 கூண்டு வச்சுருக்கேங்க தனித்தனியாக. ஏதோ ஒரு அவசரத்துக்கு முட்டை விடுறதுக்கு, அடைக்கிறதுக்கு, ஏதோ 2 குஞ்சு ஒரு மாதிரி முடியாமல் இருக்குன்னா அதுக்குள்ளே போடுறதுக்கு, அப்படி ஒரு 2 கூண்டு தனியாக வச்சுருக்கேங்க. சரிங்க, வரலாம், இன்றைக்கி வீடியோக்குள்ளே வரலாம். அதிக லாபம் கொடுக்கும் நாட்டுக்கோழி பண்ணை, அதாவது அதிக லாபம் கொடுக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மைதாங்க. ப்ராப்பராக வளர்த்தோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாங்க. ப்ராப்பராக வளர்க்குறதுனா என்னன்னு சொல்கிறீங்க அப்படி தானே, அதுவுமே நான் தெளிவாக சொல்கிறேன். ப்ராப்பராக வளர்க்கணும்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த கோழியோட நிலவரம் என்னன்னு நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நாட்டு மருந்து கொடுத்துட்டாலே அது கரெக்டாக தாங்க இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வேலை விஷயமாவோ அல்லது வெளியே போகிறதுனாலையோ நானுமே இப்போ 1 மாதத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாமனார் கொஞ்சம் முடியாமே இருந்தாங்க. இப்போ 1 வாரம் தான் ஆச்சு. போன வீடியோக்குள்ளே கூட வாய்ஸ் ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யாரோ கமெண்ட்லேயும் போட்டு கேட்டிருந்தாங்க, கால் பண்ணியும் கேட்டாங்க, ஏன்க்கா இந்த வாட்டி வீடியோவில் சரியான வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது காரணம் அதாங்க, கொஞ்சம் எப்படினாலும் வயசானவனாலும் கொஞ்சம் இதாக தான் நாங்கள் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா. வெளியூர் போயிட்டு வந்தோம், அது இதுன்னு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதாவது நம்ம சூழ்நிலை தாண்டி வரும்போது இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கோழியில் அப்போ நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். எனக்குமே 1 கோழி 2 கோழி அப்போ எனக்கு வெள்ளை கழிச்சல் மாதிரி செத்து தாங்க. ஒன்று செத்து கிடந்துச்சு, ஒன்று முடியாமல் இருந்துச்சுங்க. அதை வீட்டுக்குள்ள அவசரத்துக்கு எடுத்து போட்டு போயிருந்தோம். அதுவும் நான் பராமரிக்காமல் செத்து தாங்க போச்சு. அது காரணம் என்னென்னா, மழை பெஞ்சிருந்து மழை தண்ணியை குடிச்சிச்சு. நான் 2 வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒன்று ரொம்ப முடியாதப்பவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, இறந்தப்பவும் 1 வாரம் அங்கிட்டு அலைஞ்சதுனால என்னால் பண்ண முடியல. ஓகேங்களா, இப்படி ஒரு சில நம்ம அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலை சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கவனிக்க மாட்டோம். நம்மளை மீறி நமக்கு அப்புறம் தானங்க அடுத்து வாயில்லா ஜீவனுக்கு போவோம். நம்மளாலேயே வந்து நம்ம கரெக்டாக நேரத்தில் சாப்பிட முடியாது, கரெக்டாக நமக்குன்னு இது பண்ண முடியாது. பல இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூழ்நிலையில் 1-2 அடியாக தான் செய்யும். அதை நம்ம இழப்பீடு தாங்கி தான் ஆகணும். ஆனால் ஃபுல்லாக லாஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணுங்க. இது வந்து கோழி குஞ்சு பொரிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து லாபம் தாங்க. ஒரு கோழி ஒரு 15 முட்டை வைக்கிறோம், ஒரு 10 கோழி குஞ்சு பொரிக்குதுன்னா 10 கோழியும் பெருசாகி கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய லாபம். அடுத்து ஒரு 3 மாதத்தில் அது முட்டையிட ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. அப்புறம் இந்த ஒரு தாய் கோழியில் எடுத்து விடுறது எப்படி, ஃபுல்லாக கோழி குஞ்சு மட்டும் தனியாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் சூழ்நிலை, உங்களுக்கு வசதி வாய்ப்பு, உங்களோட இடங்கள், உங்களுக்கு நேரம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வளங்க. அதுதான் உண்மை நிலவரம். எப்படின்னா அதை தெளிவாக சொல்லணும். எப்படின்னா ஒருத்தரால் காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் கோழியை பார்க்க முடியும்னா அதுக்குள்ள முறையை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஃபுல் டைமு நான் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குள்ள டைமிங்கை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து உண்மை நிலைமை வெளியே. கண்டிப்பாக கோழி கூட 24 மணி நேரம் 12 மணி நேரம் இருக்கணும், 8 மணி நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக சுத்தமாக நம்ம கவனிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணை லாஸ் ஆக தாங்க செய்யும். பண்ணை முறையில் வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுறாங்க. யாருமே வந்து ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்துடாதீங்க. இது சைடு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கள். இதில் உங்களால் விற்பனை வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வளர்க்குறது கஷ்டமாக தெரியுங்க, அப்புறம் விற்பனை பண்ணும்போது விற்பனை கஷ்டமாக தெரியுங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிடக்கூடாது. அதனால் விற்பனை வாய்ப்பும் வளர்க்குற குஞ்சை நம்மளால் விற்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து, இட வசதியை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி வளங்க. என்ன உங்கள் தோதுன்னு சொல்கிறோம், அப்புறம் எதுக்கு நீங்கள் வீடியோவில் சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து என்னோடய இடத்துக்கு ஏற்றாப்புல நான் இவ்வளோ கோழி, நான் என்னோடய இடத்துல இன்னுமே அதிகமாக கோழி வளர்க்கலாம். இன்னுமே சுத்தம் பண்ணாமல் இருக்குது. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சைட்லலாம் நிறைய சுத்தம் பண்ணாமல் தான் இருக்குது. இன்னும் சுத்தம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கோழிக்கு பாதுகாப்பாக போயிட்டு வரோம். அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு வளர்க்கணுங்க. எனக்குமே நிறையா விஷயங்கள் தெரியாதுதாங்க. நீங்கள் ஒருத்தவங்க கமெண்டில் சொன்ன மாதிரி நீங்கள் தெளிவுபடுத்திட்டு நாங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தெளிவு ஆனதை நான் சொல்கிறேன். தெளிவுபடுத்தணுங்கிறது எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குங்க. நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ தெளிவாக, அதாவது ஒரு கட்டம் தாண்டி வந்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இதில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்க்கு வந்தவங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். சக்ஸஸ் பண்ணும்போது தன்னறியாமல் நிறையா சந்தோஷங்கள் கிடைக்கும். இதில் எனக்கு சேவல் அதிகமாக இருக்குது. இந்த வார சந்தையில் நான் எப்படியா விற்றுறணும். எனக்கு வந்து சேவல் வந்து கோயில் திருவிழா அப்போ தான் சேவலும் கோழியும் சேர்ந்து போகும். மற்றபடி ஏதாவது என்ன சொல்கிறது, வீடு தச்செஞ்சுறது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது முக்கியமான கோயில் விசேஷத்துக்கு யாருக்காவது அப்படின்னா தான் சேவல் சேல்ஸ் ஆகும். மற்றபடி சேல்ஸ் ஆகாது சேவல். பொட்டைக்கோழி ரெகுலராக நம்ம வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கோழியெல்லாம் 800 900 வரைக்கும் போயிட்டுருக்கேன்னா நம்ம கோழி 2 கிலோக்குள்ளே வரைக்கும் வரும். விடையெல்லாம் 600 700 வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியேருந்து வரவங்களுக்கு இன்னும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலை. பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஒரு 2 மாதம் ஆகட்டும். ஆனால் அந்த மழை டைமில் யாருமே கோழி வாங்கி விடாதீங்க, புதுசாக வளர்க்குறவங்க. ஏன்னா கொஞ்சம் மனசு சோர்வானாலுமே நமக்கு வளர்க்குறதுக்கு தோணாமல் போயிடும். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கி விடுங்க. இல்லை இந்த 1 மந்த்தில் வாங்கி செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. புதுசாக வளர்க்குறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை தான். அதாவது இதே மாதிரி கோழி 10 கோழி 20 கோழி வளர்த்துட்டு இருக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளங்க. ஏன்னா வந்து மழை வந்துருச்சுன்னா அதுக்குள்ளே இதில் நம்ம சமாளிக்கிற அளவுக்கு செட்டு வசதி, அந்த மழை தண்ணி குடிக்கிறதுனால அதோட எஃபெக்ட் எல்லாமே தாங்குகிற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க.